வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். விகடன் ஒரு கார்ட்டூன் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. டீலிமிட்டேஷன் தொடர்பான பில்லுடைய நகல் இருக்குல்ல, அதை கடந்த காலத்தில் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் எரிச்சார். கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தார், அந்த பில்லை எரிச்சார். இப்போது அதே ஸ்டாலின் அவர்கள் டீலிமிட்டேஷன் பில்லுடைய நகலை தண்ணியை ஊற்றி அணைக்கிற மாதிரியும், பக்கத்தில் பிஎம் மோடி அவர்கள் காவி துண்டோட எம்.கே. ஸ்டாலின்கிட்ட கொடுக்குற மாதிரியும் ஒரு கார்ட்டூனை வரைஞ்சிருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, டிஎம்கே பிஜேபி கூட்டணி சாத்தியமாக போகுது, 2 பேர் கூட்டணி வைக்க போகிறாங்க. அதனால டீலிமிட்டேஷன் பில்லுக்கு டிஎம்கே சப்போர்ட் பண்ணுற முடிவில் இருக்காங்க, பார்லிமெண்ட்டில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த கார்ட்டூனை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு சாத்தியம் இருக்குது அப்படின்னு பல பேர் சந்தேகப்படுறாங்க. சந்தேகத்துக்கு காரணங்களை காலையில் போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். நிர்மலா சீதாராமன் அவர்கள் திருச்சி சிவா அவர்களுடைய சந்திப்பு, அடுத்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் கனிமொழி அவர்களுக்கு டின்னர் கொடுத்து 3 மணி நேரம் ஆலோசனை நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி, இதெல்லாம் சந்தேகத்தை அதிகப்படுத்துனுச்சு. நயினார் நாகேந்திரன் டிஎம்கேவோட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு எலெக்ஷன் நேரத்தில் முடிவெடுப்போம் அப்படின்னு மல்டி அடித்தார். இதெல்லாம் டவுட்டை உருவாக்குனுச்சு. இப்போ என்ன அப்படின்னா, மக்களவை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவர்கள் தேநீர் விருந்து அரசியல் கட்சிகளுக்கு வழங்கியிருக்காரு. இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் ஸ்பீக்கர் கொடுத்த டீ பார்ட்டியில் கலந்துக்கல. ஆனால் டிஎம்கே சார்பாக கனிமொழி அவர்கள் ஸ்பீக்கர் கொடுத்த தேநீர் விருந்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் டிபேட்டாக மாறி இருக்கு. அப்போது மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக டிஎம்கே நெருங்கி வருது அப்படிங்கிற டவுட்டு. ஏன்னா டிஎம்கே மட்டும் எதிர்கட்சிகள் வரிசையில் அந்த டீ பார்ட்டியை அட்டன் பண்ணியிருக்காங்க. இதனால் மேலும் சந்தேகம் உருவாகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கனிமொழி அவர்கள் நிதின் கட்கரி அவர்களை சந்திச்சிருக்காரு. என்னுடைய தொகுதிக்குட்பட்ட தேசிய நெடுஞ்சாலை சம்பந்தப்பட்ட கோரிக்கைக்காக சந்தித்தேன் அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுத்தாலும், டெஃபினட்டாக அதை தாண்டிய பாலிடிக்ஸ் பேசப்பட்டிருக்கும். கூட்டணி தொடர்பான பாலிடிக்ஸ் டெஃபினட்டாக பேசப்பட்டிருக்கும். இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க. அந்த சந்தேகத்துடைய வெளிப்பாடு தான் விகடனுடைய கார்ட்டூனு. இப்போது பி த லீடர்ஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது சுவாரஸ்யமாக இருக்குது. பி த லீடர்ஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தெளிவாக இருக்காங்க. மத்தியில் மோடி, மாநிலத்தில் அண்ணாமலை. நாட்டுடைய பிரைம் மினிஸ்டராக மோடி தான் வரணும், மாநிலத்துக்கு முதல்வராக அண்ணாமலை தான் வரணும். இதில் வாலண்டியர்ஸு தெளிவாக இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு தடுமாற்றம் என்னன்னா, மத்தியில் மோடிஜி தான் வரணும், ஆனால் டிஎம்கேவோட பிஜேபி கூட்டணி வச்சுச்சுன்னா எப்படி 2029 தேர்தலில் பிஜேபிக்கு ஃபேவராக ஓட்டு போடுறது? எந்த சூழல்லையும் டிஎம்கே எந்த அணியில் இருக்கோ அந்த அணிக்கு நாங்கள் ஓட்டே போட மாட்டோம். பிஜேபியும் டிஎம்கேவும் கை கோர்த்துருச்சுன்னா எப்படி பிஜேபிக்கு ஓட்டு போடுறது? டிஎம்கே உடனான கூட்டணி அவசியமா உங்களுக்கு? தேவையில்லை. 2014, 19, 24 இந்த 3 தேர்தலையுமே தமிழகத்திலிருந்து நிறைய எம்பிக்களுடைய கான்ட்ரிபியூஷன் பிஜேபிக்கு கிடைக்கல. ஸ்டில் அவங்க நாட்டை ஆள்றாங்களே, பிரதமராக மோடிஜி தேர்வாயிருக்காருல்ல. அதனால தமிழகத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட எம்பிக்கள் கிடைச்சாதான் மோடி பிஎம் ஆவார் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. வழக்கம் போல் நார்த்தை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. 2024 யூபியில் போட்ட கணக்கு மிஸ் ஆயிருச்சு. அது 2029 ரிட்டர்ன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இதை ஃபோக்கஸ் பண்ணாலே 2029 மோடிஜி தான் பிஎம். அதனால டிஎம்கேவோட கூட்டணி அப்படிங்கிற அந்த டிசிஷனை பிஜேபி என்றைக்குமே எடுத்துடக்கூடாது. ஹிந்து மதங்களையும் ஹிந்து மதத்துடைய ஆன்மீக நம்பிக்கைகளையும் பல முறை திமுக காயப்படுத்தியிருக்காங்க. அப்படிப்பட்ட திமுகவோட பிஜேபி எந்த காலத்துக்கும் கூட்டணி போகக்கூடாது. நயினார் கும்பல் சொல்றதை கேட்டுட்டு முடிவு எடுத்துறாதீங்க. தமிழக பாஜக கும்பல் சுயநலத்தோடு தாங்கள் எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிற சுயநலத்தோடு கோரத்து விட பார்ப்பாங்க. ஆனால் பாஜக மேலிடம் யோசிச்சு முடிவெடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை இயக்கத்துடைய வாலண்டியர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, அபிஜித் திப்கே இருக்கான்ல, சிஜேபியுடைய முக்கிய நிர்வாகிகள் நேற்று செய்தியாளர்களை சந்திச்சு ஜந்தர் மந்தரில் கூடிய விரைவாக இன்னொரு போராட்டம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கான். அபிஜித் திப்கே பேசினதெல்லாம் பேசுபொருளாக மாறலை. அபிஜித் திப்கேவுடைய ஷூ இருக்குல்ல, காலில் போட்டிருக்க ஷூ தான் நேற்று ஃபுல்லாக டிபேட்டு. அவன் போட்டிருக்க ஷூவுடைய விலை எவ்வளோ தெரியுமா? இந்திய ரூபாய் மதிப்பில் 33,492 ரூபா. 33,000 ரூபாய்க்கு ஷூ போட்டிருக்கான். அப்போ எவ்வளவு
பெரிய இடம் பாருங்க, எவ்வளவு பணக்காரன் பாருங்க. இவனுங்க பின்னாடி ஒரு பெரிய வசதி படைத்த ஒரு பெரிய புள்ளி இருக்காங்க. இந்தியாவில் இருக்காங்களோ இல்லை வெளிநாட்டில் இருக்காங்களோ தெரியல. அவங்க தான் இந்த கரப்பாம்பூச்சிகளை இயக்குறாங்க, அதில் டவுட்டே இல்லை. இந்த சொகுசு வாழ்க்கை வாழக்கூடிய இந்த கரப்பாம்பூச்சிகளை நம்பி இளைஞர்கள் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. ஜந்தர் மந்தருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவானுங்க. ஆனால் கேஸெல்லாம் பாவம் சாமானிய ஏழை வீட்டு இளைஞர்கள் மேலே விழுகும். ஏன்னா அப்படிப்பட்ட இளைஞர்களை தூண்டி விட்டுட்டு இவங்க எஸ்கேப் ஆயிடுவானுங்க. காலில் போட்டிருக்க ஷூவுடைய விலையே 33,000. இவனுங்க எப்படி ஜெயிலுக்கெல்லாம் போவானுங்க? அதனால தண்டனை அனுபவிக்கிறதுக்கு பாவப்பட்ட ஏழைகள், சொகுசா வாழ்றதுக்கு இவனுங்க. இந்த புரிதல் இளைஞர்களுக்கு இருக்கணும். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.